வணக்கம் நண்பர்களே. சில நாட்களுக்கு முன்னாடி நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் ஒரு மேடையில் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணார். நல்ல மதிப்பெண் வாங்கி ரேங்க் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகளும் கொடுத்தாரு. அதே மேடையில் அரசியல் சம்பந்தமாகவும் சில விஷயங்களை பற்றி பேசினார். அவர் பேசின ஒரு விஷயம் இது சம்பந்தமாக நம்ம சேனல் மெம்பர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக ப்ராப்பரான ஒரு கிளாரிஃபிகேஷனும் கேட்டிருந்தாங்க. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஜென்ரல் பாலிட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், இப்போ நடிகர் விஜய் வந்து இப்போ பேசியிருக்காரு, அதை வச்சு தான் இப்போ இது டிஸ்கஷனுக்கு வருதா அப்படின்னு கேட்கலாம். நம்ம இப்படி பார்க்கக்கூடாது. ஒரு முக்கியமான கேள்வி யங்ஸ்டர்ஸ் இவங்க ரைஸ் பண்ணுறாங்கன்னா அது பதிலளிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அதை பற்றி யார் பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்லை. மற்றபடி நடிகர் விஜயை பற்றி நான் பர்சனலாக எதுவும் பேச போகிறதில்ல. அவர் அரசியலுக்கு வந்து சரியா தவறா, ஜெயிப்பாரா மாட்டாரா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அரசியல் அப்படிங்கிறது என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அரசியல் இதில் ஒருத்தர் வரணும்னா அவருக்கு தேவையான தகுதிகள் என்ன, இதெல்லாம் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். சரி, இப்போது மாணவர்கள் கேட்ட அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அரசியலில் படித்தவங்க நிறைய பேர் வரணும், தேவைப்பட்ட அரசியலை ஒரு கரியராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, இப்போது ஒருத்தர் அரசியல்வாதியாக வர்றாருன்னா அவருக்கு எஜுகேஷன்றது கண்டிப்பாக இருக்கணுமா, இதை நம்ம ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்கணுமா, இதுதான் அவங்க எழுப்பிய கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி எழுப்புனதுக்காகவே ஸ்டூடெண்ட்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். சரி, இதற்கான பதிலை நான் இப்போ கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த அரசியலை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அரசியல் இன்னும் நல்லா புரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீக் ஃபிலாசபர்ஸ் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டலும் இந்த அரசியலுக்கு யாரெல்லாம் வரணும், ஒருத்தர் கையில் ஆட்சி கொடுக்கணும்னா அவருக்கு எந்த மாதிரி தகுதி இருக்கணும், ஒருத்தர் அரசியலுக்கு தகுதியானவரா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் இவர் வந்து பிளேட்டோனுடைய ஸ்டூடெண்ட், பிளேட்டோ சாக்ரட்டிஸினுடைய ஸ்டூடெண்ட். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அவன் கையில் வெர்ச்சூஸ் இருக்கணுன்றார். வெர்ச்சூனா என்னது, பண்பு. அதில் ஃபஸ்ட்டு வெர்ச்சூ என்னன்னா விஸ்டம் ஆர் நாலேஜ். பாருங்கள், 2000 வருஷம் முன்னாடியே அரசியலில் ஒருத்தன் வரணும்னா அவனுக்கு தேவை அறிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஸ்டமை தாண்டி இன்னும் சில பண்புகளும் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற வெர்ச்சூஸ் பார்த்தீங்கன்னா கரேஜ், டெம்பரன்ஸ், ஜஸ்டிஸ் இதெல்லாமும் பண்புகளாக இருக்கணும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி பிளேட்டோவும் இதை தான் சொன்னார். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் பணம் சம்பாதிக்கணும், அவனுடைய ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற தேவைகள்லாம் அவனுக்கு இருக்குது. அவனுடைய தேவைகள்லாம் இன்னும் பூர்த்தி செய்யலைன்னா அவன் வந்து பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு லாய்க்கற்றவன் அப்படின்னு சொல்கிறார். இஸ் நாட் ஃபிட்டுன்னு சொல்கிறார். அப்படியே வந்தாலும் அவனால் சரியாக செயல்பட முடியாது அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னன்னா, ஒருத்தன் வந்து அவனுடைய அன்றாட தேவைகள், பணம் இதை நோக்கி போகும்போது அவனுக்கு நேரம் அதிலேயே போயிடும். அவனால் பொது வாழ்க்கைக்குன்னு, மக்களுடைய நலனுக்குன்னு நேரத்தையும் எனர்ஜியும் அவனுடைய அறிவையும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சியாளருக்கு லெஷர் தேவைன்றார். அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால தான் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியும். இந்த மனிதர்கள் மத்தியில் இருந்தால் ஆட்சியாளர்களை நம்ம உருவாக்கணும்னு சொல்கிறார். அரிஸ்டாட்டிலுக்கு முன்னாடி இந்த பிளேட்டோ அவர் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சொல்யூஷன் தராரு. இனி தேதியில் நம்மள பல பேர் ஆல்மோஸ்ட் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள், அதாவது அரசியலுக்கு வர வேண்டிய நபர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறார். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுமா, இதே பண்புகளை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணுன்றார். ஃபஸ்ட்டு பண்பு பார்த்தீங்கன்னா வெர்ச்சு, நாலேஜ், அறிவு தான். அதை தாண்டி ஜஸ்டிஸ், டெம்பரன்ஸ், கரேஜ் இதெல்லாம் சொல்கிறார். சரி, இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நாம் என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு போகணும்னு சொல்கிறார். அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபேமிலியை நேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார், தேசியமயமாக்கணும் அப்படின்றார். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபேமிலினே ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறார். காரணம் என்னென்னா, ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்க ப்ரைவேட் லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உறவினர்களை பற்றி யோசிப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிப்பாங்க, மற்ற சுகங்களை பற்றி யோசிப்பாங்க, அவங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, மக்கள் சேவையில் அவங்களால ப்ராப்பராக ஈடுபட முடியாது, அவங்களால செல்ஃப்லெஸ்ஸாகவே இருக்க முடியாது. அப்போது இந்த நபர்களுக்கு ஃபேமிலியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார்.
அதே நேரத்தில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே இல்லாமல் இருக்கணும், ஆனால் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், எப்படி ஃபேமிலியே இல்லாமல் ஒருத்தர் எப்படி இந்த உலகத்தில் வருவார்? அப்பா அம்மா இருந்தால் தான் ஒருத்தர் பிறக்க முடியும், அதுக்கு ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் தேவை இல்லையா? ஆனால் பிளேட்டோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் தராரு. இந்த கான்செப்ட் வந்து கம்யூனிசம் ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிசம் வந்து கார்ல் மார்க்ஸ் சொன்ன அந்த கம்யூனிசம் இல்லை, இது ஒரு வித்தியாசமான கம்யூனிசம். இந்த கம்யூனிசம் ஆஃப் ஃபேமிலி படி பிளேட்டோ என்ன சொல்கிறாருன்னா, ஆண்கள் பெண்கள் இதில் யாருக்கு சரியான பண்புகள் இருக்கு, யாரால் மக்களுக்கு சேவை பண்ண முடியும், யார் கையில் அதிகாரத்தை கொடுத்தா அதை கரெக்டாக நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுன்றார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அரசு, அதுவே இந்த மேட்டிங்கை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மேட்டிங் அப்படின்றது ரீப்ரொடக்ஷன், அதை ஸ்டேட்டு ரெகுலேட் பண்ணணும்னு சொல்கிறார். யாரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த சிறந்த பண்புகளை கொண்ட அந்த மக்கள், ஆண்கள் பெண்கள், ஸோ அவங்களுக்குள்ள அவங்க வந்து ரீப்ரொடக்ஷனில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தைன்னு யாருமே இருக்கக்கூடாது, தாய் தந்தை அப்படின்னு யாருமே ஐடென்டிஃபை பண்ணாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அது வந்து ஒரு விதமான ஃப்ரீ மேட்டிங் ப்ராசஸ், யார் வேணாலும் யாரோட வேணாலும் அவங்க ஒன்றிணையலாம். அதன் மூலமாக பெருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு யார் அப்பா அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட ஐடென்டிஃபை ஆகவே மாட்டாங்க. அவங்க யாரோட ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா நாடோடு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அரசோடு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போது இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு கீழே டைரெக்டாக வரக்கூடிய குழந்தைகள் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அந்த குழந்தைகளை ஆட்சியாளர்களாக ஆக்கணும். அப்படி இருந்தால் தான் அவனுக்கு அந்த பண்புகள் தொடர்ந்து இருக்கும், ஜெனட்டிக்காகவே வந்துடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இவங்களுக்கு ஃபேமிலி இருக்காது, சுயநலம் இருக்காது, பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்காது, வெல்த் சேர்க்கணுன்ற ஆசை இருக்காது, இவன் தான் அந்த நாட்டை கரெக்டாக ஆட்சி பண்ணுவான் அப்படின்றது பிளேட்டோனுடைய கருத்து. ஸோ ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஃபிலாசபர்ஸ், இந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி அவங்க தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தேதியில் நான் சொன்னது போல் நம்மள நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். சரி, இப்போது இந்த கேள்விக்கு நான் வரேன். படித்தவர்கள் தான் அரசியலுக்கு வரணுமா, படித்தவர்கள் தான் அரசியலுக்கு வரணுமா அப்படின்றத ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த படித்தவர்கள் இவங்களை நம்ம எப்படி பார்க்குறது? படிப்பு அப்படின்றத நாலேஜை வச்சு பார்க்குறதா, அதாவது விஸ்டம் நாலேஜ் இதை வச்சு பார்க்குறதா, அல்லது இந்த ஃபார்மல் எஜுகேஷன் பட்ட படிப்பு ஸ்கூல் காலேஜ் டிகிரி இதை வச்சு பார்க்குறதா? இதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்தணும். அரசியல் அப்படின்றதுக்கு படிப்பு தேவையா அல்லது அறிவு தேவையா, பண்புகள் தேவையானா கண்டிப்பாக பண்புகளும் அறிவும் தான் தேவை அப்படின்னு நான் உறுதியாக சொல்வேன். ஒருத்தன் என்ன தான் பட்டப்படிப்பு முடித்து அவனுக்கு அறிவு நிறையா இருந்தாலும் அவனுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இல்லை, ப்ராப்பராக வேல்யூஸ் இல்லை, அவன் எத்திக்கலாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவனால் ஒரு சரியான ஆட்சியாளராக ஆகவே முடியாது. ஒருத்தன் மக்களுக்கு சேவை பண்ணணும், ஒருத்தன் கையில் பவரை கொடுத்து அவன் மூலமாக இந்த நாடு ஆட்சி செய்யப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு கல்வி ரீதியாக எந்த ஒரு தகுதியும் இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. கல்வி ரீதியாக ஃபார்மல் எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. அதனால தான் இந்தியாவில் நீங்கள் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. ஆனால் இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிப்பு இருக்கணும், படிப்பு இருந்தால் தான் ஒருத்தர் அரசியலுக்கு வரணும், அப்புறம் தான் அவரால் அந்த நாட்டை கரெக்டாக ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இதை இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா படித்த நிறைய பேருக்கு ப்ராப்பரான வேல்யூஸ் இருக்காது. நிறைய பேர் செல்ஃபிஷாக இருப்பாங்க, நிறைய பேர் ஹானஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்க, அவருடைய படிப்பை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கரப்ஷனில் ஈடுபடுறவங்க இருக்காங்க, நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க இருக்காங்க. அதனால் இந்த ஃபார்மல் எஜுகேஷனை மட்டும் நம்ம வந்து குவாலிஃபிகேஷனாக வைக்கக்கூடாது. ஆனால் அது பதிலாக எதை குவாலிஃபிகேஷனாக வைக்கணும்னா நாலேஜை குவாலிஃபிகேஷனாக வைக்கணும், வேல்யூஸ் எத்திக்ஸ் இதை குவாலிஃபிகேஷனாக வைக்கணும். ஸோ அறிவு இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறநெறி இது இருக்கணும். ஸோ இதை வச்சு தான் லீடர்ஸ் வரணும். ஸோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷனல் இல்லை. இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் நிறைய பேர் வரமாட்டாங்க, இருக்காங்க, ஆனால் நம்பர் கம்மியாக இருக்குது, நிறைய பேர் தேவை. ஸோ இதை நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் சொன்னது சரியானது தான். ஸோ படித்தவர்கள் வரணும். ஆனால் அந்த படிப்புங்கிறது என்ன, அதை நான் இப்படி தான் பார்க்குறேன். விஸ்டம் இருக்கணும்,
எத்திக்ஸ், வேல்யூஸ் இருக்கணும். சரி, இப்போ இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, இந்த நாலேஜ் எப்படி ஒரு பட்ட படிப்பு முடிக்காதவருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்தியாவில். நிறைய ரூலர்ஸ் எஃபிஷியண்ட்டாக ரூல் பண்ணவங்க, மக்களுக்காக நிறைய விஷயத்த பண்ணவங்க பார்த்தீங்கன்னா பட்ட படிப்பு முடிக்காதவங்க. உதாரணத்துக்கு காமராஜர் ஐயா அவர்கள், அவர் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் முடிக்கல, பட் ஹி ஹேட் நாலேஜ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் இன்றைக்கும் அவர் படிக்காதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது தப்புன்னு நான் சொல்வேன். ஹி ஹேட் நாலேஜ். ஆல் இண்டியா லெவலில் அவர் ஒரு கிங் மேக்கராக இருந்தார். மக்களுக்கு நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸை கொண்டு வந்தார். அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் விஷன் இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அந்த நாலேஜை பார்க்கணும். புரியுதா? அப்போது அந்த ஆட்சியாளர்கள் கிட்ட வந்து அந்த நாலேஜ் ஆனதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக பார்க்கணும், ஒரு விஷனாக பார்க்கணும். அவங்க மக்களை எப்படி பார்க்குறாங்க, சேவை மனப்பான்மையோடு அவங்க பார்க்குறாங்களா, இந்த ஒரு ஐடியாவை வச்சும் பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நம்ம வந்து நாட்டை ஆட்சி பண்ண விட்டுலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தப்பான ஒரு புரிதல். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எஜுகேஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதிலெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது இல்லாமல் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் மக்கள் நலன், கொள்கை, ஐடியாலஜி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கோ, சயின்டிஸ்ட்கோ, இன்ஜினியர்ஸ்க்கோ, மற்ற அறிவாளிகளுக்கோ கண்டிப்பாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சொல்லப்போனால் இவங்களில் பெரும்பாலானவருக்கு இது இருக்காது. இப்போ பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றவங்க இந்த அரசியல்வாதிகள், நாட்டு ஆட்சி செய்கிறவங்க, அவங்களுக்கு கீழே வர்றவங்க தான் இந்த அதிகாரிகள்லாம். அதிகாரிகள் வந்து பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தான் டைரக்ஷன் கொடுப்பாங்க, விஷன் கொடுப்பாங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கொள்கை இருக்கணும், ஐடியாலஜி இருக்கணும், விஷன் இருக்கணும், சர்வீஸ் மைண்டட்னஸ் இருக்கணும், எத்திக்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 3ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்காரு. அவருடைய கட்சி வந்து இடதுசாரி கட்சின்னு வைங்களேன். அவருக்கு கம்யூனிசம்னா கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சோஷியலிசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்குள்ளே இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் கண்டிப்பாக இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அறிவு இருந்தால் போதும். அவர் 3ஆம் கிளாஸ் முடிச்சிருக்காரோ இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரோ, நம்மளுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம். அதே மாதிரி பப்ளிக் வெல்ஃபேர், பீப்புள் வெல்ஃபேர், இதிலெல்லாம் அவர் வந்து உண்மையாக இருக்கார், நியாயமாக இருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு தகுதி இருக்குது. இப்போ இந்த தகுதிகள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக இருக்காது. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்காது, விஷன், பொலிட்டிக்கல் விஷன் இருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. பீப்புள் வெல்ஃபேருங்கிறது இருக்கலாம், ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்கிற அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, அரசியல்வாதிகள், அவங்க வந்து அந்த ஸ்ட்ராங் வில் தேவை, கரேஜ் தேவை. நான் சொன்னேன் இல்லையா, 2000 வருஷம் முன்னாடி அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோவும் சொன்னாங்க, 4 பண்புகள் சொன்னாங்க, விர்ச்சு சொன்னாங்க. விஸ்டம், கரேஜ், நாலேஜ், டெம்பரன்ஸ், 4மே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த பண்புகள் இருக்கணுன்றாங்க. விஸ்டம்ன்றது அறிவு, கரேஜுங்கிறது தைரியம், டெம்பரன்ஸுங்கிறது பொறுமை, எல்லாத்தையும் தாண்டி ஜஸ்டிஸ், நியாயம், இது எல்லாத்தையும் கொண்டவர்களாக அந்த ஆட்சியாளர் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த அறிவு அப்படிங்கிறத பார்க்குறோம், இப்படி தான் நம்ம எஜுகேஷன் அப்படின்றத பார்க்குறோம். அதனால் இந்த அறிவு அப்படின்றத ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிறது கரெக்டாக இருக்காது. அப்போது நடிகர் விஜய் சொன்னது போல் அறிவு உள்ளவர்கள், பண்பு உள்ளவர்கள் அரசியலுக்கு இன்னும் அதிகமாக வரணுமானா கண்டிப்பாக வரணும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ அறிவு என்ன அப்படின்ற கான்செப்டை நான் உங்களுக்கு தெளிவாக கிளாரிஃபை பண்ணிட்டேன். அறிவு அப்படிங்கிறது வேற, ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வேற. நமக்கு யார் அரசியல் அதிகம் தேவைன்னா அறிவு உடையவர்கள், பொலிட்டிக்கல் நாலேஜ் உடையவர்கள், அவங்க ஃபார்மல் எஜுகேஷன் முடித்தவங்களா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்களினுடைய டியூட்டி என்னென்னா இந்த அரசியல் அறிவு, பொலிட்டிக்கல் நாலேஜ், எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ், கரேஜ், இது யாருக்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்கள கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு வாக்களித்து அவங்கள ஆட்சியாளர்களாக உட்கார வச்சா அந்த நாடு சிறப்பாக இயங்கும். நன்றி.